1000 கோடி எல்லாம் திமுக காரங்களுக்கு பாய் இங்கே வா இந்த தம்பிக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. அவங்க கொள்ளையடிச்சதுக்கெல்லாம் அளவே இல்லைங்க. மக்கள் பணத்தை வாரி தின்னு கொழுத்து பண்ணி மாதிரி இருக்காங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்ல பண்ணி மாதிரி கொழுத்து போயிருக்காங்க. மெட்டஃபாரிக்கலி சொல்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க வந்து ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இவங்க அடிச்சிருக்கிறது வந்து பல ஆயிரம் கோடி. உங்களுக்கே தெரியும், பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னார், மருமகனும் மகனும் சேர்ந்து 30,000 கோடிக்கு மேலே. 30,000 கோடி அப்போ சொன்னார். அப்போ இது 3 லட்சம் கோடி ஆயிருக்கும் இந்நேரம். அதுவும் இப்போ ஆட்சி முடிய போகுதுன்னு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் லஞ்ச லாவணியை அவிழ்த்து விட்டுருக்காங்க. திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, ஓகே, அதில் வரக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடி என்ன சொல்லுது அப்படின்னா, திரு KN நேரு அவர்கள், திருச்சி ஸ்ட்ராங்மேன், அவர் வந்து தன்னோட உறவினர்கள் கிட்ட ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் அவார்ட் பண்ணும்போது அவங்க 7.5% to 10% கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க உறவினர்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இடி இது சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 252 பேஜ் இதை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 1024 கோடி 1024 கோடி இவர் முறைகேடு பண்ணியிருக்காருங்க. இவர் வந்து சீரியஸாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இதே மாதிரி MAWSல கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி KN நேரு அவர்களும் பண்ணியிருக்கா. அப்படி அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.